ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான ஹெல்த்தியான பப்பாயா பாயாசம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பப்பாயா பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பப்பாயாவை கொடுங்க. இப்போ நம்ம நல்ல பழுத்த பப்பாளியாக சின்ன சைஸில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா பழுத்துருக்குது பாருங்கள், எவ்வளோ ரெட் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு இருக்கிற மாதிரி பப்பாயா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதோட ஃப்ளஷ் எல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நாட்டு பப்பாளின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி திராட்சை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆனதையும் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போது அதே கடாயில் நம்ம அந்த பீல் பண்ணி எடுத்ததை மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சம் அங்கங்கே திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயசம் குடிக்கையில் வாயில் நல்லா தட்டுப்பட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அது தெரியக்கூடாதுன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கிடுவோம். நெய்யெல்லாம் இப்போ பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பால் பாதி, தேங்காய் பால் முதல் பால் பாதியும் சேர்த்தி கூட நீங்கள் செய்யலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணணும், நீங்கள் பச்சை பால் சேர்த்துறாதீங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம அப்போவே கொதிக்கிறப்பவே சர்க்கரை போட்டால் ஒரு சில சமயம் திரியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் கலந்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக 2 மினிட்ஸில் ரெடியாகிற பாயாசம் செஞ்சாச்சு. ஹெல்த்தியான டேஸ்டியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.